இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 5 அடுக்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கசாலி விவரிக்க கேட்போம். கசாலி, சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக சென்னை விமானத்தில் இன்று முதல் வருகிற 20ஆம் தேதி வரை 5 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டிருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் சென்னையில் மத்திய தொழில்படை பாதுகாப்பு மற்றும் விமான நிலைய போலீசார் இணைந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். சென்னை விமானத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மத்திய தொழில்படையினர் மோப்ப நாயுடன் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்றும், சென்னை விமானத்தினுடைய வாகனங்கள் பலத்த சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமானத்தில் பயணிகளுக்கு பலகட்ட சோதனைகள் நடப்பதால் உள்நாட்டு விமான பயணிகள் 1.5 மணி நேரத்துக்கு முன்னதாகவும், பன்னாட்டு முனையங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னதாகவும் சென்னை விமானத்துக்கு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையம் அனைத்து பகுதியிலும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் 24 கண்காணிக்கப்படுவதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெறும் சென்னையில் பயணிகள் விமானத்துக்கு வரும்போது ஜாம் திரவ பொருட்கள் போன்றவற்றை கொண்டு வரவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 5 அடுக்கு பாதுகாப்பு சுதந்திர நெருங்கும் போது 7 அடுக்கு பாதுகாப்பும் கொண்டு வரப்படும் என்பதால் பொதுமக்கள் அனைவரும், பயணிகள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அதிகாரி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன் நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.